அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று வேதாகம் சொல்லுகின்றது. பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி இந்த ஸ்திரீ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அது நிமித்தம் போராடி கொண்டிருந்தார்கள். 12 வருடங்களாக பல விதங்களில் அந்த பலவீனத்திலிருந்தும் அந்த வியாதியிலிருந்தும் எப்படியாவது விடுதலை பெறணும் என்று பல முயற்சிகளை எடுத்தும் எந்த விதத்திலும் அவருடைய சரீரத்தில் மீண்டும் சுகத்தை பெறாமல் மிக ஒரு நெருக்கத்தின் ஒரு இடத்தில், மிக ஒரு துயரத்தின் இடத்தில் காணப்பட்ட இந்த ஸ்திரீ தான் தமிழ் வேதாகமத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று அவளுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கணும் என்றால் பல துறைகளில் இந்த வியாதி நிமித்தம், இந்த பலவீனத்தின் நிமித்தம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். முதலாவது இந்த இரத்த போக்கின் நிமித்தம் சரீரத்தில் மிக பலவீனமாக இருந்திருப்பார்கள். ஏனால் இரத்தம்தான் சரீரத்திற்கு உயிர். இந்த இரத்தம் 12 வருடங்களாக நிற்காமல் அவர்களுக்கு போய்கொண்டே இருந்தது. அப்படின்னா அவர்கள் உண்மையாகவே அந்த ஆங்கிலத்தில் அனிமிக், அப்படின்னா அவங்களுடைய பலத்தை இழந்து ஒரு மிக பலவீனமாக பல விதங்களில் அவருடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு வருடம் இல்லைங்க, ஏதோ ஒரு மாதம் இல்லை, 12 வருடங்களாக இப்படிப்பட்ட வியாதியோடு கூட போராடின ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ. இது நிமித்தம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை எப்படியாவது சரி செய்வதற்கு பல விதங்களில் பிரயாசங்கள் எடுத்தும் எந்த விதத்திலும் அவர்கள் சுகத்தையோ குணத்தையோ எந்த விதத்திலும் ஆரோக்கியம் அடையாமல் மிக கொடூரமான ஒரு வாழ்க்கையை 12 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் சொல்லுவேன், வெறும் சரீரத்தில் மாத்திரம் அவர்கள் பாதிக்கப்படவில்லை, அவருடைய சமுதாயத்தில் கூட அவருடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். அன்றைக்கு தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருந்த யூத மக்கள் ஆண்டவருடைய பிரமாணத்தில் ஆண்டவர் தெளிவாக அவர் கொடுத்திருந்த ஒரு ஆலோசனையும் கட்டளையும், இப்படிப்பட்ட இரத்த போக்கு வரும்பொழுது அந்த பெண்மணிகள் அவர்கள் தீட்டுப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் தூரமாக இருக்கணும், அவர்களை யாரும் தொடக்கூடாது, அவர்கள் யாரும் தொடக்கூடாது என்று ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் அதனுடைய சட்டங்களை தந்திருந்தார். அப்படி என்றால் இந்த பெண்மணி 12 வருடமாக எந்த விதத்திலும் அவர்கள் எந்த ஒரு சபைக்கும் அவர்கள் போயிருக்க முடியாது, எந்த ஒரு பொது கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்க முடியாது, எந்த விதத்திலும் யாரோடு கூட அவர்கள் பழகியிருக்க முடியாது. ஒரு தனித்த வாழ்க்கை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்கள் வரும்பொழுது எல்லாருக்கும் இந்த பெண்மணிக்கு ஒரு இரத்த போக்கு இருக்கின்றது என்று அறிந்திருக்கும் பொழுது அவர்கள் பக்கே கிட்ட யாரும் சேர மாட்டார்கள். ஏனால் அவர்களை தொட்டால் இவர்கள் தீட்டுப்படுவார்கள், இந்த அம்மா யாராவது தொட்டாங்கன்னா அவர்கள் தீட்டுப்படுவார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் எந்த ஒரு விதத்திலும் அவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, எந்த ஒரு விதத்திலும் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, அவர்கள் எல்லாராலும் அவமரியாதையை பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை 12 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு அடுத்த நிலை என்று நான் சொல்லுவேன். எனக்கு குஷ்டரோகி கூட ஒரு இடத்துல, ஒரு தெருவில் ஒரு குஷ்டரோகி நடக்கணும் என்றால் அவன் வாயை திறந்து நான் அசுத்தன் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் விலகி அவனுக்கு வழியை தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த ஸ்திரீக்கும் இருந்தது. தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் பக்கம் யாரும் வர முடியாது, அவர்கள் யாரும் தொட முடியாது. சமுதாயத்தில் அவருடைய சபையார் மத்தியில் யார் மத்தியிலும் அவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வராங்க. யோசித்து பாருங்களேன், எப்படி ஒரு மன உளைச்சல் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். இவர்களுக்கு திருமணம் ஆனதா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவேளை திருமணமாகாத ஒரு ஸ்திரீயாக இருப்பார்கள் என்றால் திருமணம் ஆவதற்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு யாரையும் தொட முடியாது, தொடர்பு இருக்க முடியாது. அப்படின்னா அவங்க வாழ்நாளெல்லாம் தனித்து தான் இருக்கணும். ஒருவேளை திருமணமான ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்றால் உடனடியாக தன்னுடைய புருஷன் அவங்களை விட்டு பிரிந்திருப்பார். ஒரே வீட்டில் இருந்தாலும் இந்த அம்மா அவங்களுடைய உணவை தனியாக சாப்பிட்டு இருக்கணும், தனியான அறையில் தான் அவர்கள் வாழ்ந்துருக்கணும். அவர்கள் ஏதாவது ஒன்று தொட்டாங்கன்னா மற்றவங்க யாரும் அதை தொட முடியாது. இவங்க எங்கே இருக்கிறாங்களோ மற்றவங்க யாரும் அவங்க பக்கம் வர முடியாது. யோசித்து பாருங்கள், 12 வருடம் அவங்க இருந்த வீட்டில் கூட, அவங்களை சுற்றி இருந்த ஒரு குடும்பம் இருந்தால் கூட அவர்கள் யாரும் அவர்களிடத்தில் வர முடியாது, தொட முடியாது. 12 வருடங்களாக சொந்த குடும்பத்தின் மத்தியில் கூட ஒரு இயற்கையான ஒரு தொடர்பு இல்லாமல், ஒருத்தரோடு கூட பேச முடியாமல்
முடியாம எவ்வளோ வேதனை, எவ்வளோ விதமான பிரச்சனைகளை இந்த அம்மா சந்தித்து கொண்டு இருந்திருப்பார். அது மாத்திரம் இல்லை, வேதாம் சொல்லுகின்றது பணத்தெல்லாம் இழந்துட்டாங்க. வைத்தியர்களிடத்துல போய் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று அவர்கள் எவ்வளோ வைத்தியர் இடத்துல போயும் எந்த ஒரு மருத்துவராலும் இந்த அம்மாவுக்கு இருந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஒருவேளை பணம் இருந்திருக்கு. பணத்தோடு அவர்கள் உடனடியாக போய் அந்த மருத்துவரை பார்க்கலாம், அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு மருத்துவராய் பார்க்க 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 ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, நீங்கள் இதை செய்யுங்க, இப்படி நில்லுங்க, அப்படி பண்ணுங்க, இதை குடிங்க, அதை செய்யுங்க என்று ஒவ்வொரும் பயங்கர அவங்களை கடினமாக நடத்தி அந்த அம்மா 12 வருடத்தில் இருந்த பணத்தெல்லாம் கொட்டி எந்த விதத்திலையும் அவர்களுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் சரியாக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த ஸ்திரீ ஒரு நாளைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது.